ஆசைப்பட்டதுக்காக என் பாப்பா கிட்ட சொல்லி ஃபாரின்ல இருந்து பேரிச்சம்பாய சாராயம் வர வச்சு கொடுத்தேன்ல. ரம்ஜானுக்கு என் ஃப்ரெண்டு ரஹமத் கொடுத்த மட்டன் பிரியாணியும் பக்ரீதுக்கு அவன் கொடுத்த ஒட்டக பிரியாணியும் நான் சாப்பிடாம உனக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டேன்டா. அந்த நன்றி விசுவாசத்துக்காக ஒத்துக்கூட. நீ ஓசியில் ஒடிச்சது ஃபிகர் கூட படுத்தது ஒன்ன மாதிரி நான் சொல்லி காட்ட மாட்டேன். நீ மொட்டை பையன், எனக்கு நீ ஒய்ஃப் இருக்கா. உன்னால நானும் சாப்பிட்றேன், ஒத்துக்கடா. Mr. John! யாரு? யாரா? பீட்டர் from CBI. CBI-யா? கிரைம் பிரான்ச். பிச்சைக்கார மாதிரி இருக்கா? மாறு வேஸ்தில் இருக்கார். ஈஸியாக வழி ஆப்பிரிக்காவுக்கு ஆமாம் கடத்துறாங்கல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அண்டர் கவர் ஆப்ரேஷன் இருக்கார். இவன் என்ன சிங்கன் 2 கதையை சொல்றான்? அப்ப என்ன அவன் பேர் துரசிங்கமா? இல்ல, அவர் பேர் பீட்டர் தான். சிபிஐ. Akimiki kakiyo, akimiki kakiyo, sakimiki kakiyo yo 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 yo. Mr. John, I am hungry. Please, I want one bag drink. CBI கேக்குறார்ல, கொடு. Come on, man. I am dying. Hey John, somebody missing the chain. Hey, that's my chain. இது எப்படி வாங்கிட்டு வந்துச்சு? பப்புக்கு பேக் சைடுல கிடந்தது. That's all. Bye, bye. Hussein, bye. John, எந்திரா. John, எந்திரா. டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். மாட்டக்கூடாதுன்னு ஃபோட்டோ டெலீட் பண்ணு. முடியல. சே, உனக்கு ட்ரிங்க் வேணுமா? யா. அப்போ என்னோட டான்ஸ் ஆடியா? எஸ். டிச்சோமே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே. கண்ணு வேற வச்சிருக்கா, சுற்றுவாளே. இல்ல வேணாம். நாம 2 பேரும் சண்டை போடுவோம், குடிச்சா மறந்துடுவோம். குடிச்சிட்டு மறக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எனக்கு வேணாம். நான் மறக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்.
ம் ஆ? ம் வா. நீயும் தப்பண்ணல, நானும் தப்பண்ணல. எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன்டா சாணு? அதானே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுவோன்னு பார்த்தா கொன்னுடுவ போல இருக்கே. அதுக்கு முன்னாடி நாம அவளை கொன்றுவோம். ஓகேவா? எப்படிடா? அவளை துண்டு துண்டா வெட்டி தந்திர அடுப்புல போட்டுடலாம்டா. அவ கையில கன் இருக்கே. அரசியல்வாதி ஐடியா தான், கரெக்டா? டேய் காலை பிடிக்க சொல்லிடாதடா. காலை வாரி விட்டுருவோம்டா. மைண்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறேன். டேய் சுற்றாடா, வேற ஏதாவது ஐடியா யோசிப்போமே. போடா. சாரு எழுந்துரு. பிடிக்கணும் எதை? உன் காலை ப்ளீஸ். சாரி சாரு, நடந்த தப்புக்கு சத்தியமா சொல்றேன், நான் மட்டும்தான் காரணம். இல்ல என்ன சீனை போட்ட அழுத்துனே செதறடிவேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? டைம் இல்ல. துண்டு துண்டா வெட்டணும், அடுப்பை கொளுத்தணும், வேக வைக்கணும். சீக்கிரம் சுடுறா அவள. இருடா, அதை யார் பண்ணா டார்ச்சர் பண்ணால, அதை ஏன் கன்ஃபியூஷன்ல விடணும்? கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டேய் இது நம்ம பிளான்லயே இல்லையடா. நீ கண்ணை கரெக்டாக தூக்கி போட்டல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அந்த ஆறை என்ஜாய் பண்ணு. எனக்கு அந்த ஆர்லாம் வேணாம். நீ பயப்படுற. ஃபர்ஸ்ட் நான், நெக்ஸ்ட் நீ. ஓகே? கலட்ரி சொல்றல்ல, கலட்டு. ஐயோ நான் பார்க்கலப்பா. ஏய் தூக்கடி, சுட்டுருவேன். சுட்றா. ஐ, சுட்றா. டேய் அட பாவி, உனக்கு சுட தெரியாதா? டேய் பக்கத்துல வரடா. சுட்றான்றல. டேய் வந்துடா, அத பிடிச்சு இழுடா. இழுடா. டேய் எவளாவது ஏமாந்தானா மேல படுத்து உங்க வீரத்தை காட்டுறது. ஒரு தடவை தான் அன்கான்ஷியஸ்ல இருந்தேன், மறுபடியும்லாம் ஹாய் அனி, நான் இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு. லண்டன்ல. நோ, சென்னை ஏர்போர்ட்ல. கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வரேன்னு சொன்னேன், ஆனா 1 வீக் முன்னாடியே வந்துட்டேன் பாத்தியா. உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். கம் ஆன், கெட் ரெடி. நோ,
வராத. தூங்குறியா? ஓகே, நான் நீ வரவே வேண்டாம். மேரேஜை ட்ராப் பண்ணிடு. ஏய், are you mad? 1 weekல மேரேஜ். இப்ப போய் டிராப் பண்ண சொல்ற? என்ன பேசணும் தெரிஞ்சா பேசுறியா? எஸ், நான் உனக்கு குவாலிஃபைடான பொண்ணு இல்லை. இனிமே எனக்கு கால் பண்ணாத, என்னை பார்க்க ட்ரை பண்ணாத. ஹலோ சாமி, ஹலோ. உனக்கு மேரேஜா? சாரு, இட் டசன்ட் மேட்டர். சாரு, ஜான் சொல்லது உண்மைதான். நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, அப்பதான் நாங்களும் சந்தோஷமா இருப்போம். போடா. உங்களை மாதிரியெல்லாம் என்னால் ஒருத்தனை சீட் பண்ணி வாழ முடியாது. இன்னைக்கு சொசைட்டியில் 75% ஒருத்தர் ஏமாத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னால் முடியாது. என் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்ததே நான் அவனை மீட் பண்ண அன்னையில தான். எனக்கு நினைவு தெரிஞ்சப்போ நான் ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்தேன். என்னை ஒருத்தர் தத்தெடுத்தான், பாசமாக இருந்தான். பட் அவன் ஒரு ட்ரங்கெட். கம்பெனிக்காக குடிக்க சொன்னான், மாட்டேன்னு அடித்தான், கம்பல் பண்ணான், குடிக்க வச்சான். அது கண்டினியூ ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் ஓவராக குடிச்சிட்டு வந்து செக்ஷுவலாக அப்ரோச் பண்ணான். கத்தியை அவன் தொடையில சொருவிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். கஷ்டப்பட்டு ட்ரிங்க் நிறுத்தினேன். எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஐடியில் ஜாயின் பண்ணேன். பட் சோஷியல் ட்ரிங்கிங்கிற பேரில் ட்ரிங்க் அங்கே ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. ஐ லைக் இட். அங்கே தான் அவன் என்னை பார்த்தான். ஹீ இஸ் வெரி ஜென்யூன். உன்னை பற்றி எல்லாம் தெரியும், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அவன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் கேட்ட ஒரே ரெக்வெஸ்ட் ட்ரிங்கை ஸ்டாப் பண்ணுன்றது. கடைசி வரைக்கும் அனாதையாகவே இருந்து செத்துருவேன்னு நினச்சேன். அவனுக்காக வாழணும்னு தோணுச்சு. கடைசியாக ஒரே முறை குடிச்சிட்டு விட்டுறேன்னு ஓகேண்ணா. என் லைஃபே காலி பண்ணிட்டீங்களேடா. ஐ மிஸ் அவனை நான் இழந்துட்டேன். ஐ மிஸ் மை லைஃப். Don't touch me. Please. உனக்கு ட்ரிங்க் வேணுமா? Yeah. அப்போ என்னோட டான்ஸ் ஆடியா? Yes. நீ ரொம்ப அழகா இருக்க. மாப்பிள்ள போய் சொல்ற. மாப்பிள்ள தான் உண்மையை சொல்ல முடியும். நீ எவ்வளவு அழகுன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு தடவை. ப்ளீஸ் ஒரு தடவை.
How dare you? நோ நோ ப்ளீஸ் ப்ளீஸ் சார்மி. அதை தப்பா பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. இதை ஏன் நீ முன்னாடியே சொல்ல? எப்போ ஜெயினை பார்த்தனோ அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சத்தியமா நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன், நீ நம்ப மாட்டேன். ப்ளீஸ் சார்மி, எனக்கு லைஃப் வேணும். ப்ளீஸ் என்னை சுற்றாத. லைஃப் போதை இறங்காத அளவுக்கு குடிக்கிற, எவ்வளவு கடைப்பாலான்னு அலையிற, மற்றவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்காத மிருகம் நீ. இப்படி ஒரு கேவலமான லைஃப் உனக்கு தேவையா? லைஃப்ல ஜீரோடா நீ. ஜீரோ? நான் ஜீரோ? இதே லைஃப்ல ஹீரோவா இருந்தேன். எங்க ஊர்ல தப்பானவனுக்கு அட்வைஸ் பண்ணனா என்னதான் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தவன் தான். குடினாலே தப்புன்னு சொல்ற ஃபேமிலியில பிறந்தவன் தான். எங்க அப்பா அம்மா என் மேல பெரிய கனவோட இருந்தாங்க. +2 முடிக்கிற வரைக்கும் நானும் கரெக்டாக தான் இருந்தேன். காலேஜுக்கு போனேன், லைஃப் மாறிடுச்சு. நான் நல்லா பாடுவேன் தெரியுமா? காலேஜ் காம்படிஷனில்